வாசிக்கலாம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் யாரோ ஒருத்தரை பார்த்து இன்னைக்கு தெளிவாய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் நீ அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை எசேக்கியா என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை. அப்படின்னா அவனுடைய 30வது வயதிலே ஆண்டவர் ஊழியத்திற்காக ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்துல இந்த எசேக்கியாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கொடிய ஜனங்கள் இருக்கிற, அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த ஜனத்தின் நடுவே இந்த எசேக்கியாவை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாய் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ நீதியா இவங்க பிரசங்கம் பண்ணும்போது, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை உண்மையா சொல்லும் போது அங்க இருக்கிறவர்களால அதை சரியா கேட்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உள்ளதை உள்ளதென்று பேசுகிறவர். பொதுவாக சிலர் ராஜாக்களை பார்க்கும்போது அவர்களுக்கு தகுந்தது போல அந்த பூசி மொழிவி எல்லாம் பேசுவாங்க. ஆனா இப்போ அப்படி அல்ல. உண்மையான தீர்க்க தரிசிகள் தங்களுடைய உயிரை கூட பணயம் வச்சு அவங்க தன்னுடைய உண்மையை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பேசும்போது, என்ன பார்த்தா இந்த மாதிரி நீ பேசுறியா, நல்ல வார்த்தை உன் வாயில வராதா, அதனால ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புது. அப்பதான் எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுடைய வார்த்தைக்கு நீ அஞ்ச வேண்டாம். நீ நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் முள்ளுகளுக்குள்ளேயும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். கலங்காமலும் இருந்து, கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அடுத்த வசனத்தை கூட, மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல் நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த 87வது நாள் கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், தேள்கள் உள்ள இடத்திலே நீ வாசம் பண்ணினாலும், அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. உன்னை காப்பாற்றுவதற்கு உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் நம்மோடு பேசுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் சொல்லுகிறார். எத்தனையோ மிரட்டல்கள் வந்திருக்கலாம், எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்களோட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற சக்தி, பெரிய மனிதர்கள், பெரிய சக்தியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த மனிதனை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த சூழ்நிலையை பார்த்து அஞ்ச வேண்டாம். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ எந்த இடத்திலே இருந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கமான இடத்திலே இருந்தாலும், நீ தேள்கள் இருக்கக்கூடிய இடத்திலே வாசம் பண்ணினாலும், அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ இப்பொழுது இருக்கிற இடம் ஒரு ஆபத்தான இடம். இப்பொழுது இருக்கிற இடம் மனிதர்கள், கொடூரமான மனிதர்கள் இருக்கிற இடம், கொடூரமான சூழ்நிலைகள் உன்னை சுற்றி இருக்கிறது. டெய்லி நீங்கள் பயந்து கொண்டு வாழலாம். உங்க பிள்ளைகள் இருக்கிற இடம் ரொம்ப மோசமான ஒரு இடமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். முள்ளுகளுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், நெரிஞ்சல்களுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், தேள்களுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது உங்களை சேதப்படுத்த மாட்டார்
மாட்டாது. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி கர்த்தர் திரும்ப திரும்ப யாரோடையோ கர்த்தர் பேசுகிறார். மகனே நீ பயப்படாதே, மகளே நீ கலங்காதே, மகனே நீ பயப்படாதே, மகளே நீ கலங்காதே. நீ எந்த இடத்திலே இருந்தாலும், சுற்றி நெருக்கம் உள்ள இடத்திலே இருந்தாலும், ஆபத்து நிறைந்த இடத்திலே இருந்தாலும், உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய இடிபாடுகளுக்குள்ளே, பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சமீபத்திலே ஒரு நாட்டிலே நடந்த அந்த பூகம்பத்துல நிறைய ஜனங்கள் நிறைய கட்டிடங்கள் இடிஞ்சு நிறைய மனிதர்கள் மரிச்சு போனாங்க. அப்போ அந்த மனிதர்களை ரெஸ்கியூ பண்ற அப்படின்னா அவங்களை காப்பாற்றி எடுக்கிற ஒரு டீம் நிறைய இடத்துல இருக்கிற மனித சடலங்களை ஒன்றொன்றா அப்படி எடுத்து போட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்க அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு ஒரு 4 நாளுக்கு மேல ஆயிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் 2 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரை அவங்க உயிரோடே காப்பாற்றினாங்க. ஆனா அதற்கு பிறகு நிறைய பேரை அவங்க உயிரோட காப்பாற்ற முடியல, நிறைய பேரை பிணமா தான் வெளியே எடுத்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாட்கள் அந்த இடிபாடை கிளியர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யாராவது ஒருத்தர் ஒரு உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க மேல இந்த பொருள் விழுந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா செஞ்சாங்க. ஆனா ஒரு 4 நாள் ஆனதற்கு பிற்பாடு ரொம்ப வேகமா, ஏன்னா இன்னும் யாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வேகமா அந்த காரியத்தை செய்யும் போது ஒரே ஒரு குழந்தையினுடைய சத்தம் கேட்டுச்சாமா. அப்போ அந்த குழந்தையினுடைய சத்தம் கேட்ட உடனே மெதுவா எடுத்து பார்த்தா ஒரு குழந்தை உயிரோடையே இருந்திருக்குது. எப்படி அந்த குழந்தை உயிரோடு இருந்துச்சு? யார் இந்த குழந்தைய காப்பாத்துனா? அப்ப அந்த இடிபாடுகளுக்குள்ளே தன்னுடைய தாயும் இந்த குழந்தையும் சிக்கி இருக்கிறாங்க. இந்த தாய் அங்க 2 நாள் உயிரோடு இருந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா தன்னுடைய குழந்தைக்கு இந்த ஃபீட் பண்றாங்க பாருங்க. ஃபீட் பண்ணி இவங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஆனா அந்த குழந்தை அந்த ஃபீடிங்க, அந்த மதர் ஃபீடிங்க குடிச்சு திருப்பி 4 நாள் வரைக்கும் உயிரோடு இருந்து காப்பாற்றப்பட்டு அம்மா இறந்துட்டாங்க, அந்த குழந்தையை மட்டும் அதை காப்பாத்திட்டாங்களாமா. அப்போ அவங்க எழுதியிருந்தாங்க தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி தன்னுடைய குழந்தையை காப்பாற்றின தாய் அப்படின்னு அங்க அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஒரு உலகத்திலே இருக்கிற ஒரு தாய் ஒரு குழந்தைய அவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து, மோசமான மனிதனுடைய கையிலிருந்து காப்பாற்ற முடியுமானால் இன்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. ஒருவேளை நீங்க இருக்கிற ஜனங்கள் நெரிஞ்சல்கள் போல உள்ள ஜனங்களா இருக்கலாம், முள்ளு போல இருக்கிற ஜனங்களா இருக்கலாம். பாஸ்டர் என்ன குத்திட்டே இருக்கிறாங்க, நான் உயர்ந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வளர்ந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என் மேல ரொம்ப பொறாமப்படுறாங்க, எப்ப விழுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவர்களுக்குள்ள நான் எப்படி வாழ்றதுன்னு தெரியல, நான் எங்கேயாவது போலாமான்னு நான் நினைக்கிறேன். நான் இருக்கிறது இந்த எசேக்கியா இருந்தது போல ஒருவேளை நீங்கள் வாசமா இருக்கிறது தேள்கள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசமா இருக்கலாம். அதைத்தான் ஆண்டவர் எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் அனுப்புறது சாதாரணமான இடத்திற்கு இல்ல, மோசமான ஜனத்துக்கு நான் அனுப்புறேன். உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க தேள் மாதிரி இருக்கிறாங்க. தேள் என்ன பண்ணும்? அவங்களுடைய கொடுக்க வச்சு என்ன பண்ணும்னா குத்திரும். அப்போ சில மனிதர்கள் நம்மை சுற்றி இருப்பாங்க பாருங்க, அப்படியே கொஞ்ச நாள் அமைதியா விடுவாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தையினால அப்படி நம்மளை ஊன் பண்ணுவாங்க. நமக்கு அப்படியே வருத்தமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 நாள் நம்முடைய இருதயத்துல அது பாரமா இருக்கும். திருப்பி அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வரும்போது திரும்ப இன்னொரு வார்த்தையினால நம்மள தேள் மாதிரி அப்படியே கொடுக்கு மாதிரி கொட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு, நீ முள்ளுகளை போல இருக்கிற மனுஷர்கள் நடுவில் இருந்தாலும், நீ நெரிஞ்சலை போல இருக்கிற மனுஷர்கள் நடுவில் இருந்தாலும், நீ தேள்களை போல இருக்கிற மனுஷர்கள் நடுவில் இருந்தாலும், நீ கலங்காமலும் நீ பயப்படாமலும் இரு. உன்னை அனுப்புகிறவர் நான் உன்னோடு கூட இருந்து அவர்கள் கரங்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி கிருபையாய் காப்பாற்றுவேன். கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார், அந்த மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், அந்த மனுஷிக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, அவர்கள் பொறாமை பட கர்த்தர் உன் தலையை உயர்த்தி கொண்டே போவார். அவர்கள் உன்னை கொட்ட ஆமேன், அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்த கர்த்தர் உங்களை அடுத்த லெவல், அடுத்த படி கொண்டு போவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திக்குள்ளே நீயும் இருக்கிறாய். முள்ளுகள் ஆண்டவரை குத்தும் போது உன்னுடைய வாசனை வெளியே வருவது போல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நெருக்கத்திலே உன்னை நான் பயன்படுத்துவேன், இந்த முள்கள் மத்தியிலே உன்னை நான் பயன்படுத்துவேன், இந்த நெரிஞ்சல்கள் மத்தியிலே நான் உன்னை பயன்படுத்துவேன், இந்த தேள்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர்
இன்றைக்கு இந்த கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னா, இந்த எசேக்கியாவை ஆண்டவர் வந்து ஒரு வல்லமையான ஒரு கருவியா பயன்படுத்துவார், ஒரு பெரிய கருவியா பயன்படுத்துவார். இதுவரைக்கும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். ஆனா எந்த தீர்க்கதரிசியை கொண்டு செய்யாத காரியத்தை கர்த்தர் இந்த எசேக்கியாவை கொண்டு ஆண்டவர் செய்வார். ஆனா இந்த எசேக்கியாவை ஆண்டவர் எங்க வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, முள்ளுகளுக்குள்ளையும் நெரிஞ்சல்களுக்குள்ளையும் தேள்களுக்குள்ளையும் கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். அப்போ நம்ம சுற்றி எந்த மனிதர்கள் எல்லாம் இருப்பார்களாமா? முள்ள மாதிரி குத்துற மனிதர்கள் இருப்பாங்க, நெரிஞ்சல மாதிரி அப்படியே நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மனுஷர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி தேள்களை மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொட்டுகிற மனிதர்கள் இருப்பார்கள். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை. ஈசாக்கை பார்த்து கேராரூர் மேய்ப்பர் வந்து அந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணி அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. கர்த்தர் ஈசாக்கை எங்க கொண்டு வச்சார் அப்படின்னா, நல்ல இடத்துல இல்ல, சமாதானம் உள்ள ஜனங்கள் மத்தியில இல்ல, தன்னை பாலிஷ் பண்ற இல்ல, தன்னை ரொம்ப பெருமையா பேசுற மனிதர்கள் மத்தியில அல்ல, கொடுக்குள்ள மனிதர்கள் மத்தியில கொண்டு போய் வச்சாரு. அப்படியே நெரிஞ்சல் மாதிரி இருக்கிற மனுஷங்களுக்குள்ள கொண்டு போய் வச்சாரு. ஆனா முடிவு என்னன்னா, யாரெல்லாம் பகைத்தார்களோ, யாரெல்லாம் விரோதித்தார்களோ அவர்கள் வந்து ஈசாக்கினிடத்துல சொல்றாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஏன் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றால், நாங்க இவ்வளவு உங்களை நெருக்கியும், நாங்க இவ்வளவு முள்ளு மாதிரி உன்னை குத்தியும், நாங்க இவ்வளவு மாதிரி தேழு மாதிரி உன்னை கொடுக்க வச்சு பண்ணாலும் உன்னை சேதப்படுத்துறதற்கு முடியவே இல்லை. அதனால நாங்கள் ஒன்று கண்டு கொண்டோம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு யாரோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு, மகளே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், மகளே அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம், மகனே நெரிஞ்சல்களுக்குள்ளே இருந்தாலும், முட்களுக்குள்ளே நீ இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும் நீ பயப்பட வேண்டாம். உன்னை காப்பாற்றவும், உன்னை நடத்தவும், உன்னை பயன்படுத்தவும் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரமாய் இந்த கொடுக்கு உங்களை விட்டு போய்விடும். ஆமீன். சீக்கிரமாய் இந்த முள்ளான மனிதர்கள் உன்னை விட்டு போவார்கள். சீக்கிரமாய் இந்த நெரிஞ்சல் போல இருக்கிற மனிதர்கள் உங்களை விட்டு போவார்கள். அதற்கு பிறகு கர்த்தர் ஈசாக்குக்கு ரகபோத்தை கொடுத்தது போல உங்களுக்கு சித்தினா மாறி ஒரு ரகபோத்தை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, நமக்கு தீய மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கும்போது அவர்கள் நடுவிலே நம்மை பயன்படுத்துகிற கர்த்தர். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒருவேளை சுற்றி இருக்கிறவர்கள் சிலர் நினைக்கலாம், இவனை முடிக்காம நான் போக மாட்டேன், இவனை அழிக்காம நான் போக மாட்டேன், இவன் இந்த இடத்துல இருந்து ஓடிடுவான், இவன் இந்த இடத்துல இருக்க மாட்டான், இவங்க இந்த இடத்துல கண்டிப்பா கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் வார்த்தைக்கு நீ பயப்படாத, நீ பயப்படாத, அங்கேயே உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். அங்கேயே சத்துருக்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால். ஆமே. நம்புறவங்க நல்லா அப்பா அப்பா அப்பா, இந்த வார்த்தை சிலருக்கு நிறைவேறுகிறது. அது உன்னை சேதப்படுத்தாது, அந்த மனிதர்கள் உன்னை சேதப்படுத்த முடியாது. இப்பொழுது வஞ்சகம் உள்ள மனிதனுடைய கிரியை கர்த்தர் அழிக்கிறார், பொறாமைப்படுகிற மனிதனுடைய கிரியை கர்த்தர் அழிக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற வேண்டாத மனிதனுடைய கைகளில் இருந்து கிருபையாய் நம்மை தப்புவிக்கிற ஒரு தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன். சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஆமென். நீ மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். சொல்லுங்க, ஒரு 3 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நீ மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். திரும்ப திரும்ப, நீ மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். ஏன்னா நெரிஞ்சலுக்குள்ளே இருந்தாலும், முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும், தேள்களுக்குள்ள வாசம் பண்ணினாலும் நீ பயப்பட வேண்டாம். உன்னை பயன்படுத்துறதற்கு நான் இருக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல ஆண்டவர் எதை நம்மளை விட்டு எடுத்து போடுறாருன்னா, நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேருடைய இருதயத்திலிருந்து மனுஷனை குறிச்ச ஒரு பயத்தை கர்த்தர் எடுத்து போட போறாரு. எவ்வளவு பெரிய மனிதனா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய சவால் வேணாலும் உங்களுக்கு விரோதம் எடுக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மனிதர்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டாம். சொல்லுங்களேன், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் செய்வன பண்ணிடுவேன், நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், நான் உன்னை அடுத்து பண்ணிடுவேன். அவர்களுக்கு எவ்வளவு வல்லமை வேணாலும் இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய தலையிலுடைய முடியெல்லாம் கூட ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்னா எண்ணி இருக்கிறார், எண்ணி இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிர் ஆகிலும் கீழே விழுவதே இல்லை.
யாரோ ஒருத்தரிடத்துல நேரடியா பேசலாம், உன்னை உன் கணவனை விட்டு நான் பிரிச்சிருவேன்னு சவால் விடலாம். யாரோ ஒருத்தர் சொல்லலாம், உன் குடும்பத்தை விட்டு உன்னை பிரிச்சிருவேன், உன்னை துரத்திடுவேன், உன்னை வேலை செய்ய விட மாட்டேன், உன்னை சம்பாதிக்க விட மாட்டேன், நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு மிரட்டுன்னு மிரட்டலாம். அந்த மிரட்டல்ல ஒருவேளை ஒரு சிலர் வந்து அப்படி செஞ்சிருவாங்களோ, இவன் இல்லைன்னா இப்படி பண்ணிட முடியாதோ, இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவானோ, உங்களுடைய இருதயம் கலங்குமானால் கர்த்தர் முதல்ல வாக்கு கொடுக்கிறாரு, மனுப்புத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு நீ அஞ்சவும் வேண்டாம். இப்போ ஒரு அனாயிண்டிங் நம்ம மேல வரப்போகிறது, ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல ஊற்ற போறாரு. இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் என்ன அப்படின்னா, மனுஷங்களை பார்த்து பயப்படாத அபிஷேகம், நெரிஞ்சலான மனிதர்களை பார்த்து பயப்படாத அபிஷேகம், முள்ளு போல இருக்கிற மனிதர்களை பார்த்து பயப்படாத அபிஷேகம், தேள் மாறி குற்ற மனுஷங்களை பார்த்து அவனுக்கு பயமே இல்லை. இப்போ எல்லாரும் இதற்காக ஜெபிக்க போறோம். நான் நம்புறேன் இந்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறார், நம்ம எல்லார் மேலே ஊற்றப்பட போறார். இனி இந்த உலகத்திலிருந்து கர்த்தரை நம்ம சந்திக்கிற வரைக்கும் நமக்கு என்ன வராது அப்படின்னா, மனுஷங்களை பார்த்து அந்த பயம் இனி வருவது இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் வருவது இல்லை. இந்த உலகத்திலேயே பெரிய ஜெயம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்களை பார்த்து பயப்படாத ஜெயம் பெரிய ஜெயம், பெரிய ஜெயம். பாதி பேரு எதுக்கு தான் பயந்துட்டு இருக்காங்கன்னா, மனுஷங்களுக்கு தான் பயப்படுறாங்க. வேதம் சொல்கிறது, மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்த போதிலும் இயேசுவேலுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போய் ஒரு கெவிக்குள்ள ஒளிஞ்சிட்டார்ல, அந்த வார்த்தை அவ்வளவு மிரட்டலான வார்த்தை வந்திருக்குது. இந்த சத்தம் சிலருக்கு நேருக்கு நேர் வரலாம். உங்களை வந்து மிரட்டுற ஆள் ஒருவேளை பெரிய அதிகாரியா இருக்கலாம், ஒரு பெரிய பொலிட்டிக்கலா வித்தியாசமான ஒரு நபரா கூட இருக்கலாம், அவர் பெரிய கட்சியில் இருக்கிறார் பாஸ்டர். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ, நீ ஒன்னும் பயப்படாதீங்க, பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தூக்கிடுவேன்னு சொன்னா அவங்க முன்னாடி தான் கர்த்தர் நம்மை அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை மேல உயர்த்தி, இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, நீங்கள் எங்கிருந்தாலும் இப்போ ஒரு அனாயிண்டிங் உங்க மேல வைக்கப்படுகிறது. ஆமென். அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நிறைய பேருடைய தலையில கர்த்தர் வைக்க போறாரு. பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மை பாஸ்டர், என் பிள்ளை ஒரு மூலையில ஒதுங்கிட்டான், அவனுக்கு யாரையுமே எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்ல, கூட படிக்கிற இடத்துல அவர்களை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்ல, டீச்சரை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்ல, பயப்படுறான் பாஸ்டர், பயப்படுறா பாஸ்டர், அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா கூட அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இப்போ கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க ஜெபம் பண்ணிட்டே, அப்பா இப்போ இன்றைக்கு இந்த அபிஷேகம் என் மேல ஊற்றப்படணும். இந்த எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் என் தலையின் மேல சாகர வரைக்கும் சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். நன்றியப்பா, 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 நன்றியப்பா இயேசுவே. இந்த கிருபை ஒவ்வொருவர் மேலும். எந்த மனுஷனை பார்த்தாலும் பயமா இருக்குது, இவங்க இப்படி பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குது, யாரை பார்த்தாலும் ஏமாந்துருவாங்களோன்னு பயமா இருக்குது, பேச பயமா இருக்குது. ஆனா இப்போ மனுப்புத்திரனே, உனக்கு ஒரு அபிஷேகத்தை நான் தர்றேன், நீ பெரிய ஊழியம் செய்ய போற. அதற்கு ஃபர்ஸ்ட் உன் மேல வைக்கிற அனாயிண்டிங், மனுஷனுக்கு நீ பயப்பட வேண்டாம், நெரிஞ்சலான மனுஷனுக்கு நீ பயப்பட மாட்ட, முள்ளுகள் உள்ள மனுஷனுக்கு நீ பயப்பட மாட்ட, தேள்களை போல மனுஷனுக்கு நீ பயப்பட மாட்டேன்னு சொன்ன அந்த வல்லமை எங்கள் மேல் இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நேருக்கு நேர் சவால்களை சந்தியுங்கள், நேருக்கு நேர் மனுஷங்களை நீங்க சந்திங்க. பரவாயில்ல, குனிஞ்சு, இனி நீங்க குமிஞ்சு பேசக்கூடாது. நீங்க எப்படிதான் பேசணும் அப்படின்னு சொன்னா, நிமிர்ந்து பேசணும், பெருமையோட பேச வேண்டாம், தலக்கணத்தோட பேச வேண்டாம். ஆனா எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல வெளியில சாதுவா பேசினாலும் உள்ளுக்குள்ள சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். உங்களுடைய பிரதி உத்தரம், உங்களுடைய வார்த்தைகள் எப்படி வரணும்னா, அது சாதுவ போல வந்தா போதும். அதுல வந்து பெரிய துணியோட இல்லைன்னா பெரிய மிரட்டலோட அப்படியெல்லாம் நீங்க பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல உள்ளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா, நான் பயப்படல, நான் பயப்படல, அந்த ஒரு லெவலுக்கு கர்த்தர் உங்களை கிருபையாய் கொண்டு வர போறாரு. நான் ஆசைப்படுறேன், அப்படிதான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, நிமிந்து பார்த்து பேசுறதுக்கு தைரியமற்றவன் தான் நான். யாரையுமே நிமிந்து பார்த்துறதுக்கு தைரியம் இருக்காது, குமிஞ்சே பேசி பழக்கம், முகத்துல பார்க்க முடியாது, கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேச முடியாது, அப்படி ஒரு பயந்த சுபாவம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால நான் நம்புறேன், அவரே தைரியப்படுத்தினார். இல்ல, நீ ராஜாக்கள் மத்தியில நிக்கணும், நீ நிமிர்ந்து நில், நீ என் பிள்ளை,
நீ நேருக்கு நேர் பார்த்து பேசு. நீ என் பிள்ளை, ஒருவரும் உனக்கு எதிரியாய் மாற முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை தந்த தெய்வம் உங்க பிள்ளைகளுக்கு தராம இருப்பாரா? உங்களுக்கு தராம இருப்பாரா? நான் நம்புறேன், நிச்சயமாய் கர்த்தர் பயப்படாத அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கிருபையாய் தருவார். ஆமென். நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டு மிரண்டு போன ஒண்ணு என்னன்னா, ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை என்ன ரொம்ப அப்படியே புரட்டி போட்டுருச்சு. எனக்கு அவர் ரொம்ப பர்சனலா, எனக்கு அந்த மனுஷனை ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு சபை வைத்து நடத்துகிறவரெல்லாம் கிடையாது, இல்ல ஒரு இவாஞ்சலிஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய சுவிசேஷத்தை சொல்லுவாரு. நம்முடைய திருச்சபையில நடக்கிற 21 நாள் அந்த வாக்குத்தத்த அட்டையை எப்படியும் ஒரு 200-300 கையில வாங்கிடுவாரு. வாங்கிட்டு போய் எப்படியாவது மாதத்திற்கு ஒரு 10 பேரையாவது சந்திச்சிருவாரு. சந்திச்சு அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து சுவிசேஷம் அறிவிப்பாரு. அப்ப கடைசியா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஒரு நாள் எனக்கு ஒரு ஷூ இல்லைன்னாரு. அப்ப நான் தான் ஒரு புது ஷூ வாங்கிருந்தேன், அதை அவர் கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய அவருக்கு அப்படி ஹெல்ப் பண்ணி அந்த ஊழியம் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவரை என்னிடத்துல கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தா என்ன பார்த்த உடனே இந்த சர்ச்சில் ஓரமா ஒரு மூலையில ஓடி ஒதுங்கிட்டாரு. பிரதர் வாங்க, நான் தான் அப்படின்னு கூப்பிடுறேன், வரமாட்டேங்கிறாரு. கை அப்படியே நடுங்குது, கண்ணெல்லாம் அப்படியே ஆடிட்டே இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, பயமா இருக்கு, பக்கத்துல வராதீங்க. எனக்கு அப்படி பார்க்கவே முடியல. சரி, இவருக்கு ஏதோ பிசாசு தொந்தரவா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. அப்ப அவரை கூட்டிட்டு வந்த நபரிடத்துல கேட்டேன், என்னன்னே தெரியல பாஸ்டர், திடீர்னு இப்படி பயம் ஆயிட்டாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, ஏதோ யோசிச்சுக்கிறாரு, உளறாரு அப்படின்னு. சரி, நான் உடனே ஜோம் பண்ணிட்டு ஒரு சைக்காலஜி டாக்டரை போய் பார்த்துட்டு ஒரு 2-3 டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி 2-3 நாள் தாண்டி திரும்பி வந்தாரு. ஏன் பிரதர் இப்படி இருக்கிறீங்க? என்ன பிரதர் உங்களுக்கு ஆயிடுச்சு? நீங்க பெரிய ஊழியம், நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தீங்களே. அது ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூர்ல நம்ம இந்த சாஸ்திரி ரோடு இருக்கு பாருங்க, அந்த சாஸ்திரி ரோடுல ஒரு கேங், அப்படின்னா அந்த பசங்க தண்ணி அடிச்சுட்டு இந்த சிகரெட் அடிச்சு ஒரு கேங் அந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இவர் அந்த இடத்துல ரோட்ல ட்ராக்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அந்த டைம் கரெக்டா, அந்த டைம் என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு மனுஷனை வெட்டி கொன்னுட்டாங்க. ஒரு கட்சியில இருக்கிற மனுஷனை. அதுக்கு 144 எல்லாம் போட்டாங்க கோயம்புத்தூர்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பூகம்பமா வெடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ அவர் அந்த மனுஷன் இறந்து போன அந்த டைம், இவர் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கேங்ல இருக்கிற ஒரு பையன் இவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கத்தியை ஒண்ணு காமிச்சு, இந்த பாரு, ஒருத்தனை போட்டுட்டோம், அடுத்து ஒன்னதான் நாங்க போட போறோம். சும்மா விளையாட்டுக்காக, மிரட்டுறதுக்காக இவர் பயப்படுவார்னு நினைச்சு அந்த கத்தியை காமிச்சு அடுத்து ஒன்னதான் போட்டுருவோன்னு சொன்ன அந்த வார்த்தை கேட்டு பயப்பட்டு யோசிச்சு இவனும் நம்மளை போட்டுருவானோ, இவனும் நம்மளை கொன்றுவானோன்னு நினைச்சு அந்த தெருவுக்கு போறதை விட்டுட்டாரு, கடைக்கு போறதை விட்டுட்டாரு, பழகிறத விட்டுட்டாரு. ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு மனநலமா பாதிக்கப்படுகிற அளவுக்கு கொண்டு விட்டுருச்சு அவரை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், மனுஷனுக்கு பயப்பட்டதுனால. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலையில நீங்க இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்காவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு உங்களை கர்த்தர் அந்த பாதையில உங்களை நடத்துவாரனா, அன்னைக்கு கிடைக்க வேண்டிய பலனை கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு தருகிறார். இனி எந்த மனுஷனுக்கும் பயப்படாத ஒரு கிருபை. ஆமென். அந்த கடனின் நிமித்தமாய் நீங்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனுக்கு கர்த்தர் உங்களை பயப்படாமல் நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு கிருபையை சீக்கிரமாய் கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி இந்த எசேக்கியாவை ஆண்டவர் ரொம்ப அழகாய் கர்த்தர் உருவாக்கி இந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இந்த எசேக்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 37வது அதிகாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வலிமையான ஒரு அதிகாரம். அதை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். 37ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் 7வது வசனம். எனக்கு கட்டளை இட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஓகே, நீங்கள் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். 1வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த, ஆமென், எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினான்.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த 37வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை கூட்டிட்டு போறாரு. இது உங்களுக்கு தெரியும். நம்ம கூட அந்த பாட்டு பாடுவோம், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் அப்படின்னு நம்ம பாடுவோம். இந்த சாப்டர் இந்த வேதத்திலேயே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம். அப்போ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு இதற்கு முன்பாக ஊழியத்துல எத்தனையோ அனுபவம் இருந்திருக்குது, எத்தனையோ ஊழியத்தை அந்த மனுஷன் செஞ்சிருக்கிறார். ஆனா the first time இதுவரையிலையும் யாரும் இல்லாத ஒரு அனுபவத்துல, யாரும் இல்லாத ஒரு ஊழியத்தை, யாருமே கண்டிராத ஒரு ஊழியத்தை கர்த்தர் இந்த எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்து, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி, அடுத்த வசனத்தை கூட நிறுத்தி, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் blessing என்ன அப்படின்னா, இந்த 100 days ஜெபத்துல ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசுகிறார். இதுவரையிலையும் நீங்கள் போய் இராத ஒரு அனுபவத்திற்குள்ளே உன்னை நான் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் உங்களுடைய லைஃப்ல நீங்க செஞ்சிராத ஒரு ஊழியத்தை கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஒரு புது அனுபவத்திற்குள்ளே கொண்டு போவேன். ஆமென். தெரியாத ஒன்றை நீங்கள் செய்ய போகிறீர்கள். இதுவரையிலும் அனுபவம் இல்லாத, ஆமென், நீங்கள் படிக்காத உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு ஊழியத்தை, ஒரு புதுமையான ஒரு வேலையை, ஆமென், கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்து அதை உங்கள் கைகளை கொண்டு கர்த்தர் ஆச்சரியமாய் செய்ய போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று ஆமோதித்து, இதுதான் எசேக்கியாவுக்கு இருந்த அபிஷேகம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல மகனே, மகளே, ஆமென், தெரியாத ஒன்றை நீங்கள் செய்ய போகிறீர்கள். இதுவரைக்கும் அனுபவம் இல்லாத ஒரு ஃபீல்டுல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைத்து வெற்றி அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. இதுவரையிலும் ஒருவேளை தெரிந்த காரியத்தை தெரிந்த இடத்துல நீங்க செய்த, அதுவே உங்களுக்கு கடினமா இருக்கலாம். இந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாருன்னா, தெரியாத இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு. நம்பர் 2, இரண்டாவது, கண்டிராதவர்களை அவனுடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் காண பண்ணுகிறார். மூன்றாவது, அவன் யோசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அவனை கொண்டு போய் நிக்க வைக்கிறார். நான் நம்புறேன், நம்ம எல்லார் தலைமையிலையும் ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல ஒரு மகிமை வைக்க போறாரு. என்ன அப்படின்னா, இனி உங்களுக்கு தெரிந்திராத ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வெற்றி அடைய பண்றார். நம்பர் 2, இதுவரையிலும் உங்களுடைய கண்களில் பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை உங்க கண்கள் பார்க்க போகிறது. இதுவரையிலும் உங்களுடைய புத்தியிலே யோசிக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி இந்த அபிஷேகம், ஆமென், 37ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறார். நான் உன்னை தெரிஞ்செடுத்தேன், முள்ளுகளுக்குள்ளே இருந்து உன்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், நெரிஞ்சல்களுக்குள்ளே இருந்து உன்னை வேறு பிரிச்சிருக்கிறேன், தேள்களுக்குள்ளே இருந்து நான் உன்னை வச்சிருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரையிலையும் நீ தெரியாத ஒரு பாதையிலே நான் உன்னை கொண்டு போய் அமர பண்ணுவேன் என்று ஜெபிங்க, ஜெபிங்க. அந்த மகிமை என் தலைமையில வரட்டும். Thank you Jesus. உங்க குடும்பத்திற்கு தெரியாத ஒரு சம்பாத்தியத்தை உங்க பிள்ளைகளுடைய கையில கர்த்தர் கொடுக்க போறாரு. தெரியாத ஃபீல்டுல அவ்வளவு நேர்த்தியாய் உங்களை ஒர்க் பண்ண வைக்க போறாரு. ஆமென். நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள். அவர்கள் உங்களோட போட்டியிடவே முடியாது. அவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணவங்க, அவ்வளவு தூரம் அனுபவம் உள்ளவங்க நிறைய பேரு அப்படியே அதிர்ந்து பார்க்கிற அளவிற்கு, வாய் பிளந்து பார்க்கிற அளவிற்கு இதோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகனே, வாலிப மகனே, வாலிப தங்கச்சி, இது உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இல்ல, இன்னைக்கு இருக்கிற வெறுமையை நீ பார்க்காத, இன்னைக்கு இருக்கிற குறைவை நீ பார்க்காத. நீ எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நீ நிக்கிற, ஒண்ணும் இல்லாத இடத்துல நீ நிக்கிற. இது உயிரடையமான்னு கேட்டா பதில் சொல்ல முடியாத இடத்துல நிக்கிற. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதுவரையிலும் எந்த தீர்க்க தரிசிகளும் கண்டிராத, கடந்திராத ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே உன்னை நான் நடத்துவேன். நல்ல கைகளை தட்டி அந்த மகிமை, ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. உங்களை வெளியே கொண்டு வருகிறார். இதோ அந்த கட்டிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். பல வருடமா இருந்த அந்த இடத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அடுத்த ஒரு லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். இந்த அபிஷேகம் இப்பொழுது பற்றி பிடிக்கட்டும் அப்பா. ஆமென். அன்றைக்கு அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஒரு ஆவியானுடைய ஒரு அசைவாடுதல் நீர் ஊதின போது அப்படியே அந்த வல்லமை கடந்து வந்து உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழுந்தது போல இப்போ அந்த ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படட்டும். இப்ப அந்த அசைவை இன்றைக்கு நாங்க பார்க்கணும். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க அந்த அசைவை பார்க்கணும். அந்த வீடுகளில் அந்த அசைவை உண்டாவதாக, உண்டாவதாக. தெரிந்திராத ஒரு அனுபவம். ஆமென். சின்ன வயசுல இந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் தைரியப்படுத்தி கர்த்தர் பலப்படுத்தி முதலாவதாக இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. இதுவரையிலும் யாரும் பொய்யாத ஒரு செஞ்சிராத ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த மனுஷனுக்கு அவனை கொண்டு போய் கர்த்தர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கர்த்தர் நிற்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் அவர் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் கர்த்தர் கேள்விப்பட்டதில்லை. அப்படி ஒரு ஊழியத்தை கர்த்தர் யாருக்கு தந்தார்னா எசேக்கியாவுக்கு கர்த்தர் கிருபையாய் தந்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங், உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல. இதற்கு பிறகு எதை செய்ய போறோம்னா புதுமையானவைகளை நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? நான் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை இதுவரையிலும் யாரும் செய்திராத ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன கொண்டு செய்ய போறாரு. உங்க குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் செய்ய போறாரு. உங்க வம்சத்திலேயே யாரும் செய்திராத ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்க மூலமா கர்த்தர் செய்ய போறாரு. ஒரு புதுமையான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போறாரு. ஒரு புதிய நெட்வொர்க் ஆண்டவர் உங்களுக்கு தர போறாரு. ஒரு புதிய வேலையை ஆண்டவர் உங்களுக்கு தர போறாரு. ஆமென். இது உண்மை, இது நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க ஜெபிங்க. உங்க பிள்ளைகளுக்கு அது நடக்கட்டும், உங்க குடும்பத்திற்கு அது நடக்கட்டும். ஒரு புதிய வருமானம், ஒரு புதிய வேலை, ஒரு புதிய ஊழியம், ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய மகிமை உங்களை வந்து தொடரட்டும். ஹல்லேலூயா. இதுவரையிலும் செய்திராத ஒன்றை நம்ம கர்த்தருடைய கிருபையில ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா வருகிற வருடம் நமக்கு காண போறோம். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த இரண்டாவது காரியத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாமா? நீங்கள் 37ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். வாசிக்கலாம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இப்போ அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல ஆண்டவர் வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த பள்ளத்தாக்குல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதா, எலும்புகள் எல்லாம் ஒரு கூட்டமா இல்ல. அப்படின்னா ஒரு பாடியா வந்து கல்லறை தோட்டத்துல வச்சு பெட்டிக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணப்பட்டது போல எலும்பு கூட இல்ல. இங்க இந்த பள்ளத்தாக்குக்குள்ள இருக்கிற எலும்பு கூடு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாமே தனித்தனியா இருக்கிறது மாதிரி தான் எலும்பு கூடு இருக்குது. கால் இங்க இருக்கு, கை அங்க இருக்கு, தலை அங்க கிடக்குது, எலும்புகள் எல்லாம் சிதறப்பட்டு கிடக்குது. அப்படின்னா எந்த சரீரத்துக்கு எந்த தலை அப்படி நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு மனுஷன் வந்து உயிரோடு இருக்கும்போது, சதையோட இருக்கும்போது தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதற்கு பிறகு அவனுடைய சதையை அழுகி எலும்பு துண்டா இருந்துச்சுன்னா, அந்த எலும்பு துண்டை வச்சு இதான் இதனுடைய இடுப்பு, இதான் இதனுடைய காலு அப்படின்னு நம்ம கண்டிப்பா அதை ஒண்ணு சேர்க்க முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த சேனைகள் எல்லாம் அழிவதற்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இது தனித்தனியாய் வந்து செத்து போனவர்கள் அல்ல, இல்லனா இது வயதாகி செத்து போய் அடக்கம் பட்டவர்கள் அல்ல. இங்க இருக்கிற எலும்பு வந்து தனித்தனியா வந்த எலும்போ, இல்லனா இந்த இருக்கிற எலும்பு வந்து வயதானதுக்கு பிறகு வந்த எலும்போ அல்ல. இங்க வந்திருக்கிற எலும்புகள் எல்லாம் இளம் வயசு உள்ளது. இன்னொன்னு, இங்க வந்திருக்கிற எல்லா எலும்புகளும் யாருன்னா சரியான யுத்த வீரர்களுடையது, வயசானவங்களுடையது இல்ல. யுத்த வீரர்கள் யுத்த
யுத்தத்திற்காக கிளம்பி வரும்போது ஒற்றுமையாய், அதுவும் தனித்தனியாய் அல்ல, ஒற்றுமையாய் வந்து ஒரு பள்ளத்தாக்கிலே இறங்கி எதிரிய வீழ்த்தணும்னு வரும்போது இப்ப திடீர்னு ஒரு விபத்து நடந்து ஒரு பெரிய அழிவு வந்து மொத்த பேர் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இளம் பராக்கிரமசாலிகள், ஒற்றுமையாய் இருந்தவர்கள் அப்படியே ஒரே இடத்துல இவர்கள் மரித்து போனார்கள். அவருடைய உடலெல்லாம் அழுகி போயிருச்சு. அன்னைக்கு அந்த இடத்துல யுத்தம் நடந்து வெற்றி அடையும் போது ஆப்போசிட்ல ஜெயித்த அந்த எதிரியை குறிச்சு வேதம் சொல்லுது, சத்துரு இந்த தோல்வியை கொண்டாடினான். ஒரு நாள் சத்துரு இந்த தோல்வியை கொண்டாடினான். ஆனா அதே இடத்துல கர்த்தர் எசேக்கியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போய் நிறுத்தி அவன் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்து சத்துரு ஒரு நாள் ஜெயித்துட்டேன்னு கொண்டாடின அந்த காரியத்தை மறுபடியும் உயிர் கொடுத்து, சதைகளை கொடுத்து, ரத்தத்தை வரவழைத்து, நரம்புகளை உண்டாக்கி, கண்களை உண்டாக்கி, கால்களை உண்டாக்கி மிகப்பெரிய சேனையாய் கர்த்தர் நிறுத்தினார். இந்த தீர்க்க தரிசனம் உரைக்க எலும்புகள் உண்டானது. தேவனுடைய சுவாசம் ஊற்றப்படும் போது நரம்புகள் அங்கே உண்டானது, சதைகள் உண்டானது. இதற்கு முன்பாக நின்ற அந்த சோல்டர்ஸ் அப்படியே எழும்பி பராக்கிரமசாலிகளாய் முன்பு நின்றது போல் ஒரு கூட்டமாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவது, ஒரு நாள் சத்துரு ஜெயித்து கொண்டாடின காரியத்தை இனி நீங்கள் அவனை தோற்கடித்து கர்த்தர் கொண்டாடக்கூடிய அந்த அபிஷேகத்தை நம்மேல் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு அனாயிண்டிங் நம்ம மேல வரப்போகிறது, ஒரு அபிஷேகம் நம்ம மேல வரப்போகிறது. பள்ளத்தாக்கு நடுவிலே தேவனுடைய அசைவாடுதல் கடந்து வரப்போகிறது. ஒரு செக்கினா மகிமை நம்மை மூட போகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மளை நிறைக்க போகிறது. எந்த வல்லமை நிறைக்க போறதுன்னா, பிசாசு எந்தெந்த இடத்திலெல்லாம் நான் ஜெயித்தேன் என்று சத்துரு இந்த தோல்வியை பார்த்து எப்படி கொண்டாடினானோ அதே இடத்துல அவனை தோற்கடித்து நீங்களும் நானும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள், கர்த்தரை கொண்டாட வைக்கக்கூடிய ஒரு நாளை அந்த ஸ்பிரிட்டை நம்ம மேல கர்த்தர் வைக்க போறாரு. இல்ல, சத்துரு அந்த இடத்துல முழு ஜெயத்தை எடுக்க முடியாது, ஜெயத்தை எடுக்க முடியாது. சத்துரு கொண்டாடின காரியத்தை கர்த்தர் மீட்டு நம்மை கர்த்தர் மறுபடியும் பயன்படுத்த போகிறார். அந்த விஷயத்துல எலும்புகள் உண்டாகிறது, அது எல்லாம் ஒண்ணு சேருது. இப்ப சதைகள் உண்டாகிறது. ஆமென். அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஆவியானவர் எப்படி கடந்து வந்தாரோ உங்க குடும்பத்துல கர்த்தர் கடந்து வர்றாரு. பல நாட்களாக எழும்பவே முடியாமல் கிடக்கிற சிலரை கர்த்தர் எழுப்பி நிறுத்துகிறார். இனி இது உயிரடையாது, இது இனி முடிஞ்சிருச்சு, இது இனி பிரயோஜனம் இல்லைன்னு நிறைய பேராலே மூடப்பட்ட சில காரியத்தை கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்துல மறுபடியும் எடுக்கிறார். மறுபடியும் சதைகள் உண்டாகும். ஆமென், ஆமென். இது மனிதனால் சாத்தியம் அல்ல, ஆனால் கர்த்தரால் சாத்தியமாகும், சாத்தியமாகும். இப்போ 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 அந்த பலவீனமான சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார், ஒரு சேனையாய் நிறுத்துகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக விழுந்து போனதை கர்த்தர் திரும்ப எடுத்து நிறுத்துகிறார். அந்த ஜெப ஆவியை திரும்ப கர்த்தர் தருகிறார். ஒரு சேனையாய் நின்றதை கர்த்தர் திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தில் நிறைந்து இயேசுவே அக்கினியாய், அக்கினியாய் இப்போ 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 ஆமென். இறங்கி வாரும் உம்முடைய வல்லமையை ஊற்றுமப்பா, ஊற்றுமப்பா, ஊற்றுமப்பா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. இந்த தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இரண்டாவது செய்கிற ஒரு பெரிய மகத்துவம் என்னன்னா, ஒரு நாள் பிசாசு தோல்வி அடைய பண்ணி கொண்டாடி சந்தோஷப்படுகிறான். அவ்வளவுதான், முடிச்சிட்டோம், எல்லாரையும் முடிச்சிட்டோம். ஆனா அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே சத்துரு ஜெயித்த அந்த இடத்திலே சத்துருவை தோற்கடித்து திரும்ப ஒரு ஜெயத்தை எடுப்பதற்கு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த சேனை எழும்பி நின்றது, மறுபடியும் உயிர் வந்தது. அவர்கள் ஒற்றுமையாய் நின்ற அந்த காரியம் மறுபடியும் ஒற்றுமையாகவே வந்தது. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போறாரு. உங்க மேல அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்க போறாரு. இது நிச்சயம். உங்க குடும்பத்துல ஒருவேளை இதுக்கு இந்த ஜெபத்திற்கு முன்னாடி பிசாசு நிறைய காரியத்தை செஞ்சு நான் ஜெயிச்சிட்டேன்னு கொண்டாடி இருக்கலாம். உங்க வாழ்க்கையில பிசாசு தோற்கடித்து அவன் ஒருவேளை கொண்டாடி இருக்கலாம். ஆனா இன்னொரு காலம் வரப்போகுது. இது சத்துருக்கு கொண்டாட்டம் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க கொண்டாட போறீங்க. ஏன்னா ஏசப்பா உங்க பக்கத்துல இருக்க போறாரு. உங்களை கர்த்தர் மறுபடியும் நிறுத்த போறாரு. மறுபடியும் கர்த்தர் உங்க குடும்பத்தை அலங்கரிக்க போறாரு. ஆமென். பிசாசு வெட்கப்பட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. 2 கைகளை அப்படியே உயர்த்தி இயேசுவே இந்த மகிமையை நாங்க பார்க்கட்டும் சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கலாம். சிஸ்டர், உங்களை ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார்.
ஜெபிக்க வைக்கிறார். நீங்க தான் ரொம்ப விரக்தியா இருக்கிறீங்க, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே இல்ல, ஏற்கனவே இருந்த எல்லா நிலைமைகளையும் நீங்க இழந்துட்டீங்க, எல்லாம் உங்களை விட்டு போயிருச்சு. ஒவ்வொரு நாள் ஒற்றுமையா தானே இருந்தோம், சர்ச்சுக்கு ரெகுலரா நாங்க போனோமே, நாங்க ஒண்ணுல கூட குறை வைக்கலையே. அப்ப ஏன் இந்த இடத்துல யுத்தத்துல பிசாசு ஜெயிச்சுட்டான்? அந்த இடத்துல சத்துரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டான். 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை அப்படியே நல்லா இருந்த உங்க சேனைய எலும்புகளை போல ஆக்கிட்டான். நீங்க இன்னைக்கு அப்படியே ஒண்ணும் இல்லாம கிடக்குறீங்க. யாராவது ஒருத்தரை பார்த்து கேட்டா இது எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் எப்படி உயிரடையும், எப்படி இது மனுஷனா நிக்கும்? பெரிய கேள்விக்குறி. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆவியானவர் பலத்த காற்றை போல இறங்குவாராக, இறங்குவாராக. சத்துரு சந்தோஷப்பட்டதை கர்த்தர் ஆமென் மறுபடியும் நீங்கள் சந்தோஷப்படுகிற அளவிற்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை 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 கிருபை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை கிருபை. சத்துரு ஜெயித்து சந்தோஷப்பட்ட காரியத்தை பல நாட்கள் பல வருடங்கள் தாண்டி எசேக்கியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தி அவனுடைய சந்தோஷத்தை முடித்து கர்த்தர் சேனையா எழும்பி நிற்க பண்ணி கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கண்டிப்பா அதுதான் நடக்கும், கண்டிப்பா தான் நடக்கும். ஒருவேளை சத்துரு ஜெயித்து சிரிக்கலாம், சத்துரு நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லலாம், நான் பாரு எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன் இல்ல, நான் பாரு எல்லாத்தையும் அழிச்சு விட்டேன் இல்ல. இல்ல இல்ல, கர்த்தர் சீக்கிரமா எழுப்புவார், கர்த்தர் சீக்கிரமா எழுப்புவார். பிசாசு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிட்டான் பாஸ்டர், இனி எனக்கு எப்படி, இனி எனக்கு எப்படி? நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த கேள்விக்குறி இருக்கலாம். அவ்வளவுதான், எலும்பா மாறிடுச்சு, அதுவும் எலும்பெல்லாம் தண்ணி அடிச்சு அங்கங்க போய் வித்தியாசமா மாறிடுச்சு. இனி திரும்பி எப்படி, திரும்பி எப்படி? இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு எசேக்கியாவிட்ட கேட்டா எசேக்கியாவுக்கு என்ன இல்ல, என்ன இல்ல, பதிலே இல்ல, பதிலே இல்ல. ஒரு தீர்க்கதரிசி தான், எத்தனையோ ஆண்டவருடைய அற்புதத்தை கண்ணார பார்த்திருக்கிறாரு. ஆனா அவரால் என்ன சொல்ல முடியல, நான் பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்றாரு, ஆண்டவரே இது எனக்கு தெரியாது, இது யாருக்கு தான் தெரியும்? இது உமக்கே தெரியும், இது உமக்கே தெரியும். ஆனா அவன் கண் பார்க்க பார்க்க பார்க்கவே எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சதைகள் உருவாகி அது ஒரு சேனையாய் மறுபடியும் நின்றுச்சு. நான் நம்புறேன், உங்க கண்ணு பார்க்க 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 உங்க இடிந்து போன குடும்பம் திரும்ப கட்டப்படும். உங்க கண்கள் பார்க்க 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 இழந்த பலன் உங்களுக்கு திரும்ப வரும். உங்க கண்கள் பார்க்க 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 சதைகள் உண்டாகும், எலும்புகள் உண்டாகும், நரம்புகள் உண்டாகும். சேனையாய் மறுபடியும் ஆண்டவர் நிறுத்துவார். ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் நான் உன்னை நிறுத்துவேன், ஒரு சேனையாய் நான் நிறுத்துவேன், பலத்த சேனையாய் நான் நிறுத்துவேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே